ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, யாராவது சீக்கிரம் வாங்கல, இட்ஸ் an emergency. ஸோ ஸ்பைடர்மேன் எப்பவும் போல மக்களுக்கு உதவுற விதமா ஒரு அடிப்பட்ட சின்ன பையனை தூக்கிட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வராரு. அண்ட் அதை பார்த்த உடனே அங்க இருந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த பையனை ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவசரமா அவங்களும் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த பையன் ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையில இருக்கும் போது தான் ஸ்பைடர்மேன் வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் ஓரளவுக்கு டைம்குள்ள கொண்டு வந்துட்டோம், அந்த பையனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு, அந்த பையன் கண்டிப்பா பொழைச்சுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஸ்பைடர்மேன் தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஸோ வீட்டுக்கு வந்த ஸ்பைடர்மேன் தன்னோட ஸ்பைடர்மேன் அவுட்ஃபிட் எல்லாம் கழட்டிட்டு பீட்டர் பார்க்கற அவரோட வீட்டுக்குள்ள, அதுவும் இருட்டுல எந்த ஒரு லைட்டையும் போட்டுக்காம ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்பதான் அவரோட வைஃபான மேரி ஜேன் அவங்களோட வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. எந்த லைட்டும் போடாம ஒரு மாதிரி இருட்டுல ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்க பீட்டர் பார்க்கற பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஜேன் கேட்க, அதுக்கு பீட்டர் பார்க்கர், இன்னைக்கு ரோட்ல ஒரு சின்ன பையன் அடிபட்டு சாகுற நிலைமையில இருந்தான், அவனை நான் தான் ஒரு சண்டையை முடிச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். பையன் உயிரோட தான் இருக்கான், பட் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல இருந்தான் மேரி. அவன் திரும்பவும் பழையபடி குணமாவானா இல்ல என்ன ஆகும்னு தெரியாம ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலே என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஸ்பைடர்மேனா இருந்து இந்த பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பீட்டர் பார்க்கர் மேரி ஜேன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதை கேட்ட மேரி ஜேன் பீட்டர் பார்க்கற சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இந்த மாதிரி நீ உன்னால முடிஞ்சதை பண்ண பீட்டர், கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், அந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா அவன் வந்து திரும்பவும் கண் முழிச்சிருவான், நீ இப்போதைக்கு அதை பத்தி நினைக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்ல உன்னால அதை பத்தி நினைக்காம இருக்கவே முடியல அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் விசிட் ஹிம். நீ ஸ்பைடர்மேனா தான் போகணும்ன்ற அவசியம் இல்லையே, நீ பீட்டர் பார்க்கறா போலாமே, யாருக்கும் தெரியாம ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி போனா உன் மேல யாருக்குமே சந்தேகம் வராது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஜேன் பீட்டர் பார்க்கற மோட்டிவேட் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த மேரி ஜேனோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு பீட்டர் பார்க்கரும் அந்த பையனோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. சோ பீட்டர் பார்க்கர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த பையனை பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்லி அவன் இன்னுமே சுயநினைவு இல்லாம தான் இருக்கான். பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா இன்னுமே உயிரோட தான் இருக்கான், அது ஒரு நல்ல விஷயம். சோ பீட்டர் பார்க்கர் அங்க போயிட்டு அந்த பையனோட ரூம்குள்ள போயிட்டு அவருக்கு மனசுல இருக்க எல்லா வருத்தத்தையுமே தெரிவிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. நீங்க யாரு, என்னோட பையனை உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கும் என் பையனுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இல்ல இவனுக்கு இந்த மாதிரி நடந்தப்போ நான் ரோட்ல இருந்தேன், அந்த சம்பவ இடத்துல நானுமே இருந்தேன், அதை பார்க்கும்போது உங்க பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி வந்தேன், உங்களை கேட்காம உள்ள வந்தது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கர் அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு வெயிட்டிங் ஏரியால உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் தன்னோட பையனுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கான காரணமே ஸ்பைடர்மேன் தான், அவனாலதான் நம்ம பையன் இப்ப சாகர நிலைமையில இருக்கான், அவன் மட்டும் இல்லனா இந்த மாதிரி நம்ம பையனுக்கு ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கோவத்தோட பேசிட்டு இருக்கத பீட்டர் பார்க்கர் கேக்குறாரு. பட் அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு அங்க உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்றது தெரியாம தான் பையனோட இந்த நிலைமைனால கொஞ்சம் கோவத்துல ஸ்பைடர்மேனை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த பையனோட கண்டிஷன்ல ஒரு அப்டேட் நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வருது. ஃபைனலி ஒரு வழியா அந்த பையன் வந்து கண் முழிச்சிடுறான். அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்கிற முதல் விஷயமே தன்னை பாக்குறதுக்காக வெளியே யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கவர்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அந்த பையன். ஆனா அந்த பையன் கேட்ட மாதிரியே அவனோட பேரண்ட்ஸும் பீட்டர் பார்க்கற திரும்பவும் உள்ள அலோ பண்ணி ரெண்டு பேருமே ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு அலோ பண்ணிடுறாங்க. ஸ்டில் யார் இந்த பீட்டர் பார்க்கர், எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்னும் தெரியல. சோ ஒன்ஸ் அகைன் பீட்டர் பார்க்கர் அந்த பையன் இருக்க ரூம்குள்ள போய் அங்க உட்காந்து அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பீட்டர் பார்க்கற பார்த்து முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க தான் ஸ்பைடர்மேன்ன்றது எனக்கு தெரியும். ஸ்பைடர்மேனா? நானா? நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியல. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு நடுராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், லாஜிக்கே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் ஸ்பைடர்மேனுங்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆல்ரைட், தேங்க்ஸ். பட் நான் இங்கே உன்னை பார்க்க வந்ததுக்கான காரணமே உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் உன்னை காப்பாற்றிருக்கணும். உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கான காரணமே நான் தான். இந்த ஊரே என்னை ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்னோட கடமையை செய்ய தவறிட்டேன். சாரி. இல்லை, நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. எனக்கு 6 வயசு இருக்கும்போதே உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன். இந்த ஊருக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க ஆளாக வந்து நிற்கிறது ஸ்பைடர்மேன் தான். நானும் பெரியவனாக வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகணும் தான் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ ஏன், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கண்ணை மூடி இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் இருந்தால் என்ன பண்ணுவார், வாட் வுட் ஸ்பைடர்மேன் டூ அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். இதுக்கு பிறகு ஹீரோ இல்லைன்னா வேற எதை ஹீரோன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹெல்ப் டாக்டர்.
அன்பார்ச்சுனேட்லி அந்த பையன் இறந்து போயிடுறான். பட் இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கணும். யார் இந்த பையன்? இந்த பையனுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இந்த பையனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இந்த பையனை பத்தி நினைச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேனால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாம நடு ராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க சம்பந்தம் என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆரம்பத்துல ஒரு அடிப்பட்ட சின்ன பையனை ஸ்பைடர்மேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொன்னனே தவிர்த்து அந்த பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு நான் சொன்னேனா இப்ப சொல்றேன். சோ எப்பவும் போல ஸ்பைடர்மேன் நியூயார்க்ல நடக்கிற கிரைம்ஸை சமாளிக்கிற விதமா ஒரு பேங்கை 4 திருடங்க கொள்ளையடிக்க பார்த்துட்டு இருக்கும்போது அதை தடுக்க பார்த்திருப்பாரு. அண்ட் அந்த சண்டையில வந்து ஒரு திருடன் தன்னோட கன் எடுத்து ஸ்பைடர்மேனை நோக்கி சுட அந்த புல்லட் போயிட்டு ஸ்பைடர்மேன் மேல பட்டு ஸ்பைடர்மேனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் குறுக்க பூந்து அந்த திருடனை தள்ளி விட்டுருவான். அதுல காண்டாகி இன்னொரு திருடன் அவனோட கன் எடுத்து இந்த பையனை சுற்றுவான். சோ இப்படிதான் இந்த பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கும், குண்டடிபட்டிருக்கும். இதனாலதான் ஸ்பைடர்மேனால இதை வந்து ஏத்துக்கவே முடியல. பிகாஸ் ஸ்பைடர்மேனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும், அந்த கன்ல இருந்து அந்த புல்லட் வெளியே வந்து அடுத்த செகண்டே ஸ்பைடர்மேனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடி சென்ஸை வச்சு அவர் ஈஸியாவே அதுல இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த பையனுக்கு அது தெரியாம அவனோட இன்ஸ்பிரேஷன், அவனோட ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த மாதிரி இந்த சண்டையில ஈடுபட்டிருப்பான். இதனாலதான் ஸ்பைடர்மேன் வந்து ஆரம்பத்துல இருந்து சோகமாவே இருந்தாரு. தன்னை ஒரு தப்பான இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவனும் ஒரு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டதுனாலதான் இப்ப வந்து இந்த பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படின்றதுனாலதான் ஸ்பைடர்மேன் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. வீட்டுல போயிட்டு அந்த பையனை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அதனால நடுராத்திரி போயிட்டு அங்கேயும் சோகமா இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த பையன் இறந்து போயிட்டதுனால அடுத்த நாள் ஃபியூனரலுக்கும் போறாரு. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷன். ஸோ அடுத்த நாள் பீட்டர் பார்க்கர் அந்த பையனோட ஃபியூனரலுக்கு போயிட்டு ஒரு ஓரமாக தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து இறுதி சடங்குகளை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பீட்டர் பார்க்கர் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க யாரு அப்படின்ற ஒரு உண்மையை எங்க பையன் டாமி எங்க கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பீட்டர் பார்க்கருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம கிட்ட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க தான் இந்த ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற போட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி எங்க பையன் டாமி எங்க கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு பெரும் மூச்சே வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பையனோட பேரு வந்து டாமி அப்படின்றது இப்பதான் வந்து பீட்டர் பார்க்கருக்கு தெரிய வருது. சோ டாமி வந்து இந்த ஒரு பார்சலை வந்து ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தான். அடுத்த வாட்டி ஸ்பைடர்மேனை பார்க்கும்போது இந்த பார்சலை வந்து டாமி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேன் ஒருத்தன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி டாமியோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனை தானே பிளேம் பண்ணிக்க வேணாம், தான் பையன் இறந்ததுக்கான காரணம் ஸ்பைடர்மேன் கிடையாது, சோ அந்த ஒரு கில்ட்டோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமியோட பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் ஒன்ஸ் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் பீட்டர் பார்க்கர் அந்த பார்சலை பிரிச்சு பார்க்கறாரு. அண்ட் அதுக்குள்ள ஒரு காமிக்ஸ் இருந்துச்சு. சோ டாமி தான் கையால வரைஞ்சு எழுதின ஒரு காமிக்ஸ் தான் அதுக்குள்ள வச்சிருக்கான். சோ அந்த காமிக்ஸ்ல பேசிக்கலி தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவா கன்சிடர் பண்ணி ஸ்பைடர்மேன் கூட டெய்லியும் சேர்ந்து நியூயார்க்ல நிறைய நல்லதை பண்ணிட்டு இருக்க மாதிரி, நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு காமிக்ஸை இமேஜின் பண்ணி எழுதியிருக்கான். அவனும் ஸ்பைடர்மேனும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காமிக்ஸ் வந்து இமேஜின் பண்ணி எழுதியிருக்கான். அதுல வந்து நிறைய விஷயத்தை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் தான் கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோ, நான் என்னைக்குமே அவர் கூட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை எழுதிட்டு கடைசியில வந்து ஒரு லைன் அவன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தான். அதை வந்து பீட்டர் பார்க்கர் படிக்கிறாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கண்ணை மூடி இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். வாட் வுட் ஸ்பைடர்மேன் டூ அப்படின்றத தான் டாமி தான் எழுதின காமிக்ஸ்க்கு ஒரு டைட்டிலா வச்சிருக்கான். அண்ட் இதை படிச்ச உடனே பீட்டர் பார்க்கறக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த மாதிரி யாருடா இவன், என் மேல இவ்வளவு அன்போட இவ்வளவு பாசத்தோட இருந்திருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காரு அதை பார்த்துக்கிட்டு. ஸோ அந்த காமிக்ஸை படிச்சுட்டு பீட்டர் பார்க்கர் தனக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. தேங்க்யூ டாமி, கண்டிப்பா நான் உனக்கு பெருமை சேர்ப்பேன். என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் ஸ்பைடர்மேனா என்னோட கடமையை நான் என்னைக்குமே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கதை. பிகாஸ் இதை வந்து நான் எப்பயோ படித்தேன், ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இந்த கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து நம்மள ஒருத்தன் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன், ஒரு மார்வல் ஃபேன் ஒரு கதைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிக்க பார்த்துருப்பாங்க. எஸ், அவன் பண்ணது ஒரு முட்டாள்தனம் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி போயிட்டு தேவையில்லாமல் சண்டையில் ஈடுபட்டிருப்பான். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே அது அவன் பண்ணதுக்கான காரணம் ஸ்பைடர்மேன் அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அதை பண்ண மாதிரி இருந்துச்சு. லிட்டரலாக ஸ்பைடர்மேன் கிட்ட உயிரை கூட கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. நான் ஃபீல் பண்ண மாதிரியே இந்த கதையை பார்த்துட்டு அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அதை பண்றதுக்கான ரைட் டைம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் அமைஞ்சது. யாருன்னா ஒருத்தர் கூட கொலாப் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஹெல்ப் பண்ண மாஸ்டர் கமெண்ட்ரிக்கு நன்றி. கேட்ட உடனே ஓகே சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் வுட் மீன் அ லாட். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் ரொம்ப நாளாக போடணும்னு ஆசைப்பட்டு இருந்த ஒரு வீடியோ போட்டுட்டேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவை போட போறேன். டைட்டில் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்ல போறது இல்லை. கூடிய சீக்கிரம் ஒரு 1 or 2 டேஸ்ல அது வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.